வணக்கம் உறவுகளே, வணக்கம் நண்பர்களே. ஏப்ரல் 14 2026 இப்போது ஒரு 4 நாளுக்கு முன்பு சைனாவில் சென்டோன் என்ற ஒரு தொடர் மாடியில் ஒரு பெண் தனிப்பட்ட முறையில் பெருந்தொகையான பணத்தை விண்டோ வழியால் வெளியில் எறிஞ்சிருக்கிறா. அது இந்த பெறுமதி அது முழு பணமும் கொங்கோங் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா, கொங்கோங் இந்த பார்ட் ஆஃப் சைனா, ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா கொங்கோங் டாலர் $500 தொடக்கம் $1000 ஒரு அண்ணளவா 2 லட்சம் பெறுமதியான கொங்கோங் டாலரை விண்டோ வழியால் எறிஞ்சிருக்கிறார். அது ஒரு $500 $64 US டாலருக்கு பெறுமதியானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது கொங்கோங்கோ அல்லது சைனாவோ இது முதல் தடவையல்ல. முதலும் நான் கேள்விப்பட்ட வரையிலே முதல் ஒருக்கா நடைபெற்றது 2018 ஆண்டு கொங்கோங்கில் கவுலோன் சிட்டியில், சன்சிப்பு சிட்டியில் எம்டிஆர் ஸ்டேஷனுக்கு அண்மித்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் தொடர் மாடியிலே இருந்து பெருந்தொகையான பணத்தை $100 தான் அவர் எறிந்திருந்தார். அதை விட 2014 ஆண்டு ஒரு சம்பவம், 16 ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது. நான் அங்கிருந்த போது அங்கு நானும் நண்பரும் ஈவினிங் பின்னேரம் ஒரு மாலை பொழுதில் 6:30 தொடக்கம் 7:30 மணி அளவில் இருக்கும் ஒரு 4 குரோஸ் சந்தியில் நடந்து சென்ற போது எனது நண்பர் அருகில் வந்தவர் திடீரென்று பாஞ்சு $500 $103 எடுத்தார். அது காற்றில் பறந்து வந்தது. அங்கே சிறு பிள்ளைகளும் இப்படியான விளையாட்டு விஷயங்களை ஈடுபடுவார்கள். அது அப்பாவுடைய காசோ அல்லது வீட்டில் பிஸ்னஸ் செய்து போட்டு வச்சிருந்த காசை விண்டோ வழியால் எறியினமோ அது என்னென்று தெரியல. அது இப்படியான சில பல ஆச்சரியங்கள் கொங்கோங்கில் சைனாவில் நடைபெற்றிருக்குது. இது முதல் தடவையல்ல, பல சம்பவங்கள் பல ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கு. எனக்கு தெரிந்த தரவின்படி இந்த 3 தரவுகள் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பக்கத்தால் வந்த நண்பன் திடீரென்று காற்றுல பறந்து வந்த பேப்பர் மாதிரி பாஞ்சு பிடித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். அதில் 3 $100 ஒரு $500 கிடைச்சது உண்மையிலேயே பெரிய சர்ப்ரைஸ். அதைத்தான் இப்போதும் சைனா சென்டோனில் இருந்து ஒரு பெண் செய்திருக்கிறார். பாருங்கள் நீங்களே எவ்வளோ சர்ப்ரைஸான விஷயம் இது.